இங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மீண்டும் பரஸ்பரம் இந்த வார்த்தை யுத்தங்கள் வலுத்திருப்பது அப்படிங்கிறது ஏதாவது அரசியல் காற்று மாற்றி வீசும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சிக்னலை கொடுக்குதா? இல்லை, இது வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு. எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு நல்ல அரசியல் வாய்ப்பு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை, அந்த வாதத்தை வலு சேர்ப்பதற்கான காட்சிகள் இருக்கின்றன. அது உண்மையா பொய்யா, அதில் எந்த அளவுக்கு ஆதாரம் சொல்ல தேவை, எல்லாமே யூகம் தான். எப்படி வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு மறைமுகமாக கூட்டணி இருக்கிறது என்று நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்க பேசினாங்களோ, அப்போ அதுலேயும் எந்த ஆதாரம் இல்லைல்ல. அப்போ அவங்க பேசும்போது அதே மாதிரியான ஒரு அரசியல் வாய்ப்பு இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அதை விடாமல் கரெக்டாக சரியாக பயன்படுத்துகிறதா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு கூட்டணிக்கான ஒரு தேவை இருக்கிறது. அந்த கூட்டணிக்கான தேவை இருக்கும்போது யாருக்கு அதை பாஜக எல்லாம் தெரியும். ஆனால் இந்த இடத்துல கூட்டணி தேவையா இல்லையா, அவங்க யாருக்கிட்ட கூட்டணி விளக்க வேண்டிய கடமை வந்து பாஜக தான் இருக்குது. எத்தனையோ முறை நாடாளுமன்றத்தில் கூட என்ன சொன்னா, அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது அதிமுக தான் இல்லை என்று மறுத்து வந்தது. ஏன்னா பாஜக வாய் திறக்கவே இல்லை. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி இருக்காங்கன்னா உடனடியாக பதறி கொண்டு வந்து பாஜக வந்து மறுக்கிறாங்க. சோ அப்ப இன்னைக்கு அது வேறையா இது வேறையா அப்படின்னு இன்றைக்கான தேர்தல் சூழல் மாறி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை டீகோட் பண்ணணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பங்காளிகளோட இனிமேல் கூட்டணி இல்லை, இனி மாமன் மச்சான்களோடு தான் கூட்டணி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுக ஒன்றுதான், அதிமுக ஒன்றுதான். காலம் வந்து 2017க்கு வேற மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்கு 2024 கால மாற்றம் இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் அவங்க எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாங்க, ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்துகிறாங்க, கலைஞரை பத்தி பேசுறாங்க. எல்லாமே இதெல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து அவர்களை பொறுத்தவரை எதுவும் இல்லை. அப்ப அடிப்படையில் நம்ம வந்து பாஜக கொள்கை ரீதியாக இவர்களை எதிர்க்கிறது அப்படி சொல்றது அர்த்தமே கிடையாது. இப்ப என்ன கொள்கை ரீதியாக திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைத்து பாஜக இதுவரை பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்க பேசினது எல்லாமே அதிமுக எதிர்ப்பு தான். அப்ப திமுக எதிர்ப்புங்கிற பெயரால் அதிமுகவை தான் பாஜக எதிர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க, அதாவது எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. எடப்பாடி பாஜகவை கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாஜகவை வந்து பாராட்டணும் அண்ணாமலை சொல்றாரு, கண்டிக்கணும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இதை ஏன் செய்யல அப்படின்னு கேட்க கூடாதா? இல்ல, அது அவருடைய ஆப்ஷன். இது அதாவது பாஜக எதிர்ப்பதற்கு திமுக இருக்கு. அவங்களுடைய கோர் விஷயமே பாஜக எதிர்ப்பது. அதை அவங்க திறம்பட செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவருக்கான வேலைகள் இதில் இருக்கு. ஐயா தனியார் ஐயா, நீங்க புரட்சி கவிதை என்ன சொல்றாரு, அண்ணாமலைக்கு மேல 1000 தலைவர்கள் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அண்ணாமலைக்கெல்லாம் எதுக்கு எடப்பாடி அவர்கள் கவுண்டர் கொடுத்துருக்கணும்? அவரே தான் சொன்னாரு, அதிமுக எடப்பாடிக்கு மேல எந்த தலைவரும் இல்லை, அவர் தான் ஒரே தலைவர். அப்படிங்கும் போது அவர் ஏன் அண்ணாமலை, அவர் என்றைக்காவது எடப்பாடி அண்ணாமலைக்கு ஏதாவது கவுண்டர் கொடுத்தாரா? இல்ல. எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தது பாஜக தான், ஆரம்பித்தது அண்ணாமலை தான். எந்த அரசியல் கட்சி தலைவராவது தேர்தல் நேரத்தில், தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே இந்த கட்சிக்கு தலைவர் வேற ஒருத்தர் வருவாருன்னு சொல்ல யாராவது பார்த்துருக்கோமா? இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நடந்ததே கிடையாது. அது அந்த தவறை செய்தவர் அண்ணாமலை. அப்படி செய்த போது அவர் தான் ஆரம்பிச்சது, ஆட்டத்தை ஆரம்பிச்சது அண்ணாமலை. இப்போ அவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததெல்லாம் பதிலடி தான் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க திரும்ப எடப்பாடியை வந்து நம்ம தவறாக சொல்வதற்கோ அதுல இதுக்குள்ள அவருக்கான இன்னைக்கு வாய்ப்பை அவர் பயன்படுத்தி விட்டு பேசுறாரு. அவரை நீங்க அண்ணாமலை வந்து 1000 தனியரசு ஒரு கேள்வி கேட்டாரு, அண்ணாமலை குறித்து நான் வந்து வாய் திறக்கவே மாட்டேன், அவர் ஒரு பொருட்டே அல்ல, அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்ப தொடர்ச்சியா திரு அண்ணாமலை குறித்தே பேசிக்கிட்டு இருக்காரு? பாஜக அதிமுகவை எதிர்க்கிறது. நீங்க பாருங்க, கன்சிஸ்டன்ட் அந்த கடந்த ஒரு ஆண்டுகள் மட்டும் எடுத்துங்க. அதுலயும் கூட ஒரு உட்கேள்விதான் திரு பிரியன் எழுப்பினார், அது அதிமுக வெர்சஸ் பாஜகவா அல்லது திரு இபிஎஸ் வெர்சஸ் அண்ணாமலையா? இல்ல, அது அதாவது தனிநபர்கள், இன்னைக்கு அரசியலே தனிநபர் முதல்ல தான் போகுது. அந்த ஈகோ இப்படிதான் இருக்கு. நீங்க இதுல வந்து பிரியன் சார் எழுப்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அதை உடச்சிட்டாரு கவிதாஸ். என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஒரே தலைவர் கிடையாது, அண்ணாமலைக்கு மேல 1000 தலைவர் இருக்காங்க. அந்த 1000 தலைவர்களோட என்ன ஓட்டம் என்னங்க நமக்கு தெரியாது. அவர்கள் யாரும் வாய் திறக்கவே இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி சேரும் சேராது சொல்லும் போது 1000 தலைவரும் வாய் திறக்கவே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு விஷயங்களுக்கு 1000 தலைவர் வாய் திறப்பதே இல்லை. அப்படிங்கும் போது அது என்ன தலைவர்கள் அவங்க தான் சொல்லணும். எதுவுமே சொல்லாம முடிச்சிட்டோம். அங்கதான் கன்ஃபார்ம் வருது.
சரி, முடிச்சிட்டோம். ராம்கி நான் வந்து ரெண்டாவது இங்க வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆருடைய உருவத்தையோ ஜெயலலிதா அவர்கள் உருவத்தையோ பயன்படுத்துவதில் வந்து நடிகர் விஜய்க்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு அரசியல் ஒரு சினிமா துறையிலிருந்து வந்த நடிகர், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதே போன்ற பின்புலத்தை வந்தவர்கள்னா அவங்க பேரை பயன்படுத்த எந்த தவறும் இல்லை. ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் பாஜக தலைவர்களுக்கு என்ன விதமான தார்மீக அந்த இது இருக்கு? அவங்க என்ன எந்த அடிப்படையில வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ஏன் அப்ப வந்து கலைஞரை விட்டுறீங்க, அண்ணா விட்டு எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது நீங்க? அப்ப ஏன் ஸ்பெசிஃபிக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் டார்கெட் பண்ணீங்க? அதாவது இதுதான் ஒரு எடப்பாடி செய்கிற தொடர்ந்து செய்கிற தவறுங்கிறது இது முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை எடப்பாடி விட்டு கூட அவர் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. எங்க தலைவர் எல்லாம் கொண்டாடுறது நல்லதுதான் அப்படிங்கிறாரு. ஆனா யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? பாஜக கொண்டாடுகிறது, புது கட்சி விஜய் கட்சி கொண்டாடுகிறது, நாம் தமிழ் எல்லாரும் கொண்டாடும் போது உங்களுக்கான தலைவர் அது. நீங்க அந்த நேரத்தில் வந்து நீங்க அது வந்து நீங்க எங்க தலைவர் கொள்கை எப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் சொல்றதுக்கு அந்த ஒரு துணிச்சலான கருத்தை நம்ம எடப்பாடியை எதிர்பார்க்கிறோம். அது எடப்பாடியில இல்ல. சோ அதை தொடர்ந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. அந்த இடத்துல விட்டு கொடுக்கிறாரு. அதை வேற மாதிரி கொண்டு போறாரு. ஒவ்வொருத்தரா பேசலாம். தனியரசு குறுக்கிட்டாங்க, பேசிட்டு நான் வரேன். ஒவ்வொருத்தரா பேசலாம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து புரட்சி தலைவி அம்மாவை ஒரு இந்துத்துவ தலைவி அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது என்னையா ஒப்பீடுன்னு கேட்டாங்க. அதிமுகவினுடைய முக்கிய துணை பொதுச் செயலாளரையா சொல்றாங்க. அவங்க வந்து கரசேவைக்கே ஆள் அனுப்புனாங்க. அதிமுக இந்து நாட்டுல இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்டதுன்னு அம்மா சொன்னாங்க. பாஜக குறித்து அவ்வளவு நெருக்கமாக பாஜகவுக்கும் எங்களுக்கு எந்த கொள்கை வேறுபாடும் இல்ல, எங்க அம்மாவே அப்படி வழிகாட்டிட்டாங்க என்று சொல்லி பாஜகவோடு ஒன்றி பயணித்ததுதான் அதிமுக. இவங்க தலைவர்கள் எல்லாம் இப்ப பொன்வெளிச்சன் சொல்றாருல்ல, இதெல்லாம் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் எடப்பாடி அரசியலுக்கு வரல. அந்த புரிதல் எடப்பாடிட்டு இல்ல, அந்த கட்சியை அவர் அப்படி வழிநடத்தல. அது மட்டும் இல்லையா, பாஜக வந்து டெல்லி தலைவர்களும் சரி, அண்ணாமலையும் சரி, புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அவர்களுடைய புகழை உயர்த்தி பெருமைப்படுத்துறாங்க. அப்புறம் தொண்டர்களையும் அவர்கள் காயப்படுத்தல. அவர்கள் காயப்படுத்துறது வெறும் எடப்பாடி என்கின்ற தனி மனிதனைத்தான் அண்ணாமலையோ அல்லது பாஜகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களோ கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க அதிமுக இருக்கிறவர்களும் அண்ணாமலைத்தை விமர்சிக்கிறாங்க. பாஜகவினுடைய கொள்கைகள் குறித்தோ சித்தாந்தங்கள் குறித்தோ விமர்சிப்பதில்லை. அப்படின்னா இவர்களுக்குள்ளதான் ரகசிய உறவு இருக்கிறது. பாஜக ஒரு கட்டத்துல தமிழகத்தில் கால் பதிப்பதற்கோ அல்லது தமிழகத்தில் ஆட்சி நடக்கும் போது சில காரணங்களுக்காக தேவைப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப தேவைப்படலையா? ஆமாயா, இப்ப அதிகாரம் இல்ல. இப்ப நீங்க வந்து டெல்லியில பாஜக அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். எடப்பாடிக்கு அதிகாரம் போயிருச்சு. அதிகாரம் போய் மாநில அரசு கையில் இல்லாத எடப்பாடி பாஜகவுக்கு தேவையில்லை. அதிகாரத்தை கையில் இல்லாத எடப்பாடியை பலகீனப்படுத்தி அந்த கட்சியை பலகீனப்படுத்தி பாஜக வளர்வதற்கு தான் முயற்சிக்கிறாங்க பாஜக. அதற்கு எடப்பாடி ஏற்கனவே இரையாகி இருந்தார், இப்பொழுதும் தொடர்ந்து இரையாகி கொண்டிருக்கிறார். நமக்கு வேதனையான அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர்களை விமர்சிக்கவில்லை என்றாரு. பேரறிஞர் அண்ணாவை வந்து காஞ்சிபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓட விட்டாங்கன்னு சொன்னார். அது விமர்சனம் இல்லையா? அதே மாதிரி ஊழலில் சிறை சென்ற தலைவர்னு சொன்னார் ஜெயலலிதா அம்மா, விமர்சனம் இல்லையா? அதே மாதிரி இந்துத்துவ தலைவர்னு சொல்லும்போது எடப்பாடியார் என்ன சொன்னார்னா, டெல்லியில் வச்சு அந்த கூட்டம் கவுன்சில் மீட்டிங் முடிக்கும் போது அந்த நிருபருங்க கேட்குறாங்க என்னன்னா, ராமர் கோயில் இங்கே கட்டலாமான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, ராமர் கோயில் இங்கே கட்டாமல் வெளிநாட்டில் கட்ட முடியும், ராமர் கோயிலும் கட்டணும், அதே நேரத்தில் பாபர் மசூதியும் கட்டணும்னு சொன்னாங்க. அந்த ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரணும்னாங்க. அதுக்கு எடப்பாடியார் இப்போ சொல்லுமா அண்ணாமலை பதில் என்ன சொன்னார்னா, ரம்லான் நோன்புக்கு கஞ்சி திறக்கிறதுக்காக அரிசி இலவசமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தவர் ஜெயலலிதா அம்மையார். அதே போல மெக்கா மெதினாத்துக்கு ஹஜ் பயணத்திற்கு வந்து நிதியை கூட்டி கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்றதெல்லாம் சொன்னார். அவர் வந்து மதசார்பற்றவர் அப்படின்றதையும் அவர் சொன்னார். ஆனால் அண்ணாமலை சாஃப்ட் கார்னர் என்னன்னா, ஃபைல்ஸ் 1, 2ன்னு திமுக மேல ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கு அவர் பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, இந்த ஃபைல்ஸை என்ன செய்ய போறீங்கன்னா, முதல்ல வந்து நாங்கள் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்க போறோம், கவர்னருக்கு 30 நாள் டைம், அந்த 30 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலனா டிவிஎஸ்ல கொடுக்க போறோம், லஞ்ச ஒழிப்பு அந்த துறையில கொடுக்க போறோம், அவங்களுக்கு 30 நாள் டைம், அந்த 30 நாள்ல அவங்களும் செயல்படலனா நாங்களே வழக்கு தொடுக்க போறோம்னாரு. இன்றைக்கு வரைக்கும் திமுக மேல ஒரு வழக்கும் தொடுக்கல அண்ணாமலை. ஃபைல் 1, 2, 3 தான் விட்டாருடைய, ஒரு வழக்கும் தொடுக்கப்படவில்லை. அப்போ சந்தேகம் இயற்கையா வருமா இல்லையா? இதுதான் கேள்வி. சரி, திரு பிரியன், இது அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகமா?
இப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கலாம், எந்த மாற்றமும் நடக்கலாம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல சித்தாந்த ரீதியிலான ஒரு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது இது இந்த மோதல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதலே முதல்ல வந்து இது இயல்பா நடக்குதா, ஆர்கானிக்கா நடக்குதா, இல்ல வேற ஏதோ காரணங்கள் பின்புலத்தில் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கா? இல்லை, அடிப்படையாக நம்ம ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் சந்தேகப்படுறோம்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, எதிர்க்க கூட்டணி வந்து பிரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ வரப்போகிற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அணி அமைக்க வேண்டிய அவசியம் இந்த கட்சிகளுக்கு இருக்குது. பிரிஞ்சிருந்ததுன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு சுலபமாக போயிடும். அப்போது இவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் சேர வேண்டிய யார் கூடயோ சீமானும் விஜயும் சேர்றாங்களோ, இல்லை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேருதோ, இல்லை வந்து சீமானும் ஏடிஎம்கேவும் சேர்றாங்க, ஏதோ ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கான